Question number 4. If cos A equal to 3 by 5, then find the values of sin A minus cos A divided by 2 tan A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். cos A equal to 3 by 5 எனில் sin A minus cos A divided by 2 tan A வின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நான் அப்படியே எழுதிட்டேன். cos A வந்து 3 by 5 கொடுத்துருக்காங்க. ஸோ காசுக்கு என்ன ஃபார்முலா? adjacent divided by hypotenuse. ஸோ இதில் இது வந்து 3ங்கிறது adjacent வேல்யூ, hypotenuse வந்து 5ங்கிறது hypotenuse வேல்யூ. ஸோ அதை வந்து ஒரு ட்ரையாங்கிளில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது என்னோட hypotenuse, இது என்னோட adjacent, இது என்னோட opposite side. ஓகேங்களா? இப்போது AC equal to AB squared plus BC squared. So AB வந்து என்ன? 3 squared. அதை இது பண்ணியிருக்கேன். AC வந்து 5 squared equal to plus BC squared. எனக்கு நான் தெரியாது, we need to find. So BC squared நான் அப்படியே வச்சுக்கிறேன். 5 squared now 25, 3 squared now 9 plus BC squared. ப்ளஸில் இருக்கிறது போச்சுன்னா மைனஸ் ஆகும். 25 minus 9 equal to BC squared. ஸோ 16 equal to BC squared. ரூட் எடுத்தோம்னா 4. BC வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு? எனக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. அதாவது ஆப்போசிட் வேல்யூ 4ன்னு, ஆப்போசிட் சைட் வேல்யூ 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சைனு, காசு, டேனு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஆப்போசிட் சைட் வேல்யூ 4, அட்ஜசன்ட் வந்து 3, ஹைப்போட்டேனியஸ் 5ன்னு சொல்லி நான் எழுதிட்டேன். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? சைனு, காசு, டேன். ஸோ சைன் ஏவோட வேல்யூ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போ 4 by 5. காஸ் ஏவோட வேல்யூ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ் 3 by 5. ஸோ டேன் ஏ வேல்யூ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் 4 by 3. ஸோ நீட் டு பி ஃபைண்ட் வந்து என்ன? சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 2 tan ஏ. ஸோ சைன் ஏ வேல்யூ என்னென்னு 4 by 5னா, ஸோ 4 by 5 மைனஸ் காஸ் வந்து என்ன? 3 by 5. 3 by 5. ஸோ 3 by 5ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 2 இன்ட்டு tan ஏ வந்து 4 by 3. 4 by 3. ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு 4 minus 3 1. ஸோ 1 by 5. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ 4 into 2 8. 8 divided by 3. So 1 by 5 into 3 by 8. So 3 by 5 into 8 வந்து 8 என்ன? 14 வருது. ஸோ ஆன்சர் வந்து 3 by 40ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். இதுதான் சொல்யூஷன். நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தெரியாத ஒரு ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறோம். அதை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எது ஃபைண்ட் பண்ணணுமோ அதுக்குரிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சைன் ஏக்குரிய என்ன வேல்யூ, டேன் ஏக்கு என்ன வேல்யூங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ண வேல்யூஸை வந்து அவங்க எது நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன்.